ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் இப்போ கொடுக்க போகிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஏஜ், அதாவது உங்களுடைய வயசு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மினிமம் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18 கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒரு சில பேங்க்ஸ் வந்து 21 வயசை வந்து மினிமம் ஏஜை வச்சுருப்பாங்க. 18 வயசுலேயே உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனியாக, நல்ல பாப்புலரான கம்பெனியாக, நல்ல பேஸ் இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கும். அது போக நீங்கள் எந்த கம்பெனியில் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்க, அந்த பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாவே போதும். ஸோ சேலரி அக்கௌண்ட் இல்லாத வேறு ஒரு பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணுன்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அங்கே சிபில் ஸ்கோர் அண்டு ஏஜ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 18-19 வயசுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கார்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்கம், நீங்கள் வாங்கக்கூடிய மாத வருமானம், நெட் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். இஎஸ்ஐ, பிஎஃப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சது போக உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அதுதான் வந்து நெட் சேலரி. அந்த அமௌண்ட் எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் எந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை நீங்கள் என்கொயரி பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் மேக்ஸிமம் உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட் ஹிஸ்ட்ரினா என்னென்னா, நீங்கள் ப்ரீவியஸாக கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்து அதுக்கான இஎம்ஐஸ் ஏற்கனவே பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா, லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து லேட் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பெனால்ட்டி எல்லாம் பே பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுக்கான மந்த்லி இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதாவது டெப்ட் டு இன்கம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் வருது இல்லையா, அந்த இன்கம்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஏற்கனவே நீங்கள் இஎம்ஐயாக கடனுக்காக பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது. அடுத்தது நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க, அதாவது பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஐடி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்கம் டாக்குமெண்ட்காக அதை வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து மேக்ஸிமம் 65 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபைனலாக உங்ககிட்ட அப்ளை பண்ணுறதுக்கான, இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக ப்ரூஃப் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அது ப்ராப்பரான ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கணும். அதாவது பாஸ்போர்ட், லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஒரு வேலிடான அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் கொடுக்குற அட்ரஸில் இல்லை அப்படின்னா இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. கேஸ் பில், மொபைல் பில் இது எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதில் இன்னும் நிறைய டீவியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது பேங்க் டு பேங்க் வந்து மாறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸில் கரண்ட்டில் நீங்கள் இருக்க அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து தேவைப்படாது. அவங்க இருக்கிற அட்ரஸை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு வெரிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க கிரெடிட் கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக பேங்க்குக்கு போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு பற்றின நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும்.
எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.